இந்த கரூர் மண்ணுக்கு என்னை அறிமுகப்படுத்த தேவையில்லைங்க. என்னை நேசிச்சவங்களும் இருக்கிறாங்க, என்னை விமர்சிச்சவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் அரசியல்ல இருந்துக்கிட்டு என்னை அறியாதவங்க யாரும் இல்லை. 15 வருஷம் முன்னாடி புரட்சி தலைவி அம்மா அப்படிங்கிற தனி பெண்ணோட அரசியல் போராட்டம் என்னை ரொம்பவே ஈர்த்துச்சு. அன்னைக்கு நான் அதிமுகவில் இணைஞ்சேன். அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் கடிவாளம் கட்டின குதிரை மாதிரி எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். அதிமுக விசுவாசம், இரட்டை இலை. பதவிக்காக, பணத்துக்காக, புகழுக்காக இல்லைங்க. நான் அரசியல் செஞ்சதெல்லாம் நம்பிக்கைக்காக. அதிமுக தொண்டர்களும் கரூர் மண்ணும் மக்களுமே அதுக்கு சாட்சி. இரவு பகல்னு பார்க்காம உழைச்சேன். குடும்பத்தை விட கழகத்தை முன்னிலைப்படுத்தினேன். என்னோட வாழ்நாளோட சிறந்த வருடங்களை எல்லாம் கழகத்துக்காக அர்ப்பணிச்சேன். ஒரு தாயா, ஒரு பெண்ணா, ஒரு குடும்ப தலைவியா எவ்வளவு தியாகம் செய்ய முடியுமோ அவ்வளவு தியாகம் செஞ்சேன். நான் பெருமையோடு சொல்லிக்குவேங்க, அதிமுகல இருந்து நான் எதையுமே எடுத்துட்டு போல. மாறா அதிமுகவுக்கு நான் என்னென்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சுட்டு தான் போறேன். வெறும் கையோடு வந்தேன், வெறும் கையோடு போறேன். என் மனசுல எந்த கோபமும் இல்லை, என்னோட நாக்குல எந்த குற்றச்சாட்டும் இல்லை. என்னோட இதயத்துல நன்றி மட்டும்தான் இருக்குது. இது நாள் வரை பயணம் செஞ்ச இயக்கத்தை விமர்சிச்சு விலக விரும்பல. ஏன்னா அது என்னோட வாழ்க்கையோட, என்னோட அரசியல் அடையாளத்தோட ஒரு முக்கியமான பகுதி. மிகுந்த மனவேதனையோடு, கண்ணீரோடு அதிமுகவிலிருந்து நான் விலகிறேங்கிறத இன்னைக்கு அறிவிக்கிறேன். அதிமுக கழகத்தில் இது நாள் வரை என்னோடு பயணம் செய்த அனைத்து தலைவர்களுக்கும், மகளிர் அணியைச் சேர்ந்தவர்களுக்கும், ஐடி விங்கை சார்ந்த கழக உடன்பிறப்புகளுக்கும், எல்லாவற்றிற்கும் மேலாக கழக அடிப்படை தொண்டர்களுக்கும் என் மனமார்ந்த இதயபூர்வமான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அம்மாவின் ஆசியோடு இன்னும் 100 வருடங்கள் கழித்தும் அதிமுகங்கிற இயக்கம் நிலைத்து நிற்கணும்னு இறைவன் கிட்ட வேண்டிக்கிறேன். இதோட என்னோட அரசியல் பயணம் முடிவடையலைங்க. மக்கள் பணி தொடரணும், நேர்மை வளர்ந்து, வெளிப்படைத்தன்மை அதிகரித்து, அரசியல் எத்திக்ஸ் மீண்டும் உயிரோட்டமா வரணும் அப்படிங்கிற நோக்கத்துல திரு அண்ணாமலை அவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட வி த லீடர்ஸ் இயக்கத்துல என்னை முழுமையா அர்ப்பணிச்சுக்க போறேன். அரசியல்ல யானை பசியோடு இருந்து சோளப்பொரிய சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன்னா, இன்னைக்கு வி த லீடர்ஸுங்கிற வனத்துக்குள்ள புதிய ஆற்றலோடு, புதிய அரசியல் பார்வையோடு, மக்கள் பணிக்காக இன்னும் தீவிரமா செயல்பட்டு என்னோட அரசியல் பசியை ஆத்திக்க போறேன். இது கட்சி மாற்றம் இல்லைங்க, என் அரசியல் பயணத்தின் அடுத்த அத்தியாயம். மீண்டும் மக்கள் பணி செய்து, மீண்டும் மக்களை சந்தித்து, மீண்டும் மக்களோடு பயணம் செய்து, மீண்டும் மக்களோடு களத்தில் நிற்பேன்னு உறுதியளிக்கிறேன். விசுவாசத்தோடு வந்தேன், நன்றியோடு விலகிக்கிறேன். அனைத்து அதிமுக தொண்டர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி. வணக்கம்.